ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக மணக்க நுரையீரல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நுரையீரல் நல்லா அலசிட்டு இதை நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கும் போது நல்லா தண்ணி விட்டு வதங்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேங்காய் விழுது சேர்த்துடலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, அது போக தக்காளி, 2 வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் நல்லா அரைச்சதுக்கப்புறமா மற்ற பொருளை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லை தேங்காய் சரியாக அரைப்படாது. இதோட சோம்பு சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கலவையை நம்ம இந்த வதக்கினதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதுபோல் மிளகுத்தூள், மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்களாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் அளவுக்கு நல்லா வச்சு வேக எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் எடுத்தோடனே திறக்கும் போது நல்லா கம்ம வாடையோட சூப்பரான நுரையீரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.